குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், ஹார்ட் பேஷண்ட்ஸ், இதயம் ரொம்ப வீக்காக இருக்கவங்க, இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பச்சர் கேமிங். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து கேரம் பூல் தான் விளையாட போகிறோம். ஓகேங்களா, இது எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ரொம்ப அடிக்டிவான கேம்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இது கேரம் பூல், திஸ் பூல். நீங்கள் எத்தனை பேர் கேரம் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கேரம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, நான் ஒன்றும் பெரிய பிளேயர்லாம் கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பிளேயர்லாம் கிடையாது. அதனால தான் நான் டெல்லி லான்ச்லேயே விளையாண்டுருக்கேன். ஸோ நம்மள்கிட்ட அவ்வளோ காயின்ஸும் கிடைக்காது. நீங்களே உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அது இந்த கேமை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். என்னோடய ஐடியை பாருங்கள். ஆப்பனண்ட்டோட ஐடி வந்து அரவிந்த். அவர் வந்து 26th ரேங்க்கில் இருக்கார். நான் வந்து 27th ரேங்க்கில் இருக்கேன். ஸோ இந்த மேட்ச் பார்ப்போம், நான் வின் பண்ணுறேன்னா இல்லை அவர் வின் பண்ணுறாரான்ட்டு. நான் வந்து ஃபேர் பிளேயர் தான், லுலு பிளேயர் கிடையாது. நிறைய பேர் இருப்பாங்க லுலு பிளேயர்னால் வந்து அவங்க இதில் வந்து டூல் போட்டு, நம்ம கேரமில் டூல் ஒன்று இருக்குது, எய்ம் டூல்னு சொல்லிட்டு, லுலு டூல், எய்ம் டூல்னு இருக்கும். அதை போட்டு விளையாடி ஜெயிப்பாங்க. ஸோ நான் வந்து ஃபேர் பிளேயர் தான், அதெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணாமல் நான் விளையாண்டுருக்கேன். ஓகே, அரவிந்த் அவர் வந்து 3 காயின் போட்டார். நான் இன்னும் ஒரு காயின் கூட போடல. சாரி, இது காயின் இல்லை, பக்ஸ். இதுக்கு பேர் வந்து பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க கேரமில். இது என்னன்னு தெரியல, போர்டு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. ஓகே, நான் சப்போஸ் இந்த கேமை ஜெயிச்சிட்டேன்னா இந்த கேமில் அப்படியே இதோட முடிச்சுக்கலாம். இந்த கேம் தோத்துட்டேன்னா வந்து மறுபடியும் கேம் ஜெயிக்கிற வரைக்கும் நான் விளாண்டுருப்பேன். ஓகேங்களா, ஓகே. நான் ஒரு பக்ஸ் போட்டேன், 3 பக்ஸ் போட்டிருக்கேன். ஆப்பனண்ட் வந்து 4 பக்ஸ் போட்டார். என்னோட ஒரு ரேங்க் கம்மி தான் அவர். இருந்தாலும் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை விளையாடி. ஸோ எனக்கு வந்து அவ்வளோக்கா இது இல்லை, ட்ரைனிங் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ வந்து அங்கே பாருங்கள், பேக்கெட்டு நல்லா போகிற காயின்ஸ் தான். ஆனால் போகல, பார்த்தீங்களா, மிஸ் பண்ணிட்டேன் நான். குட் லக். சரி, நான் ஒரு குட் லக் போட்டு விட்டேன். அவர் வின் பண்ணிட்டாருன்னா ஓகே, இல்லைன்னா அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா நான் வின் பண்ணிடுவேன். அரவிந்த். சரி, வாங்க பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்கன்ட்டு. அவரு மிஸ் பண்ணிட்டாரு. ஓகே, வெயிட்டிங் ஃபார் அதர் பிளேயர். அடிக்கடி இவர் வெளியே போயிடுறாரு, என்னன்னு தெரியல. வந்துட்டாரு. சரி பார்ப்போம் வாங்க. அவர் இந்த 2 பக்ஸ் இருக்கு அவருக்கு. அவர் போட்டார்னா ஓகே, இல்லைன்னா நம்ம இந்த கேமை நம்ம வின் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் என்னோடய ஐடி. ஓகே, அவர் ஒரு பக் போட்டார். இன்னும் கடைசி பக் தான் பாக்கி இருக்குது. அந்த பக்ஸையும் போட்டார்னா கேம் முடிச்சிட்டார். ஓகே, ஆப்பனன்ட் வின் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு மேட்ச் போடுவோம். நான் ஜெயிக்கிற வரைக்கும் விளாட்றேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதே டெல்லி லான்ச்சில் தான். காயின் பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது, 3000 காயின் கிட்ட தான் இருக்குது. டைமண்ட்ஸ் வந்து என்கிட்ட, ஜெம்ஸ் வந்து என்கிட்ட 232 தான் இருக்குது. ஓகே, சை 2 ஆப்போனன்ட் வந்து சை 2 வந்திருக்காரு. சரி, இந்த மேட்ச் பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே, நல்ல ஷாட்.
ஆனால் மிஸ் பண்ணிட்டார். ஐயோ, நானும் மிஸ் பண்ணிட்டேன். கைன்னு ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. அவரும் மிஸ் பண்ணிட்டார். என்னாச்சுன்னு தெரியலையே. அவருக்கும் கை தடுமாறுதுன்னு நினைக்கிறேன். சைத்து. ஓகே, இந்த மேட்சை நம்ம வின் பண்ணிடுவோமா? தெரியலையே. ஆஹா, ஒரு பக்கம் லாக் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாக் பண்ணிட்டாரு ஒரு பக்கம். சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்படி வச்சு ட்ரை பண்ணுவோமா? ஓகே, சரி, அவரே போடட்டும். சான்ஸை கொடுத்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பக்கம் போட்டார். ஓகே, காயின்ஸ் பக்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. சரி, நம்ம இப்போது கவனமாக ஸ்லோவாக விளாட்லாம். நம்ம இந்த மேட்ச் எப்படியாச்சும் ரீச் ஆகணும். ஸ்லோவாக ஓவர் ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டேன். ஆப்பரண்ட்டோட பக்கம் உள்ள போட்டேன். கொஞ்சம் அந்த காயினாது இருந்தாலும் ஸ்லோவாக அடிச்சிருந்துச்சுன்னா அந்த பக்கம் உள்ளே போயிருக்கும். ரைட் சைடு, அப்பர் ரைட் சைடில் உள்ளே போயிருக்கும். ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம விளாட தான் கற்றுக்குவோம். ஸோ நம்ம ப்ரோ பிளேயர் ஆகிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக ப்ரோ பிளேயர் ஆயிடுவேன் நான். விளாட தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஜெயிக்கணும், ப்ரோ பிளேயர் ஆகணுன்ட்டுலாம் தெரியும். ஓகே, நான் 3 பக்கம் போட்டாச்சு. இது போயிடுமா? எஸ், போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை நான் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக போயிடுச்சு. இது போயிரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை நம்ம வின் பண்ணியாச்சு. ஓகே, இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்ட் பண்ணு. ஓகே, காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் என்னோடய ஐடி. யாராச்சும் என் கூட விளாட்ணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த ஐடி பாருங்கள், ஐடி தெரியுது, அதை பார்த்து நம்ம ஜாயின் பண்ணி ஆட் ஃப்ரெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம விளாட்லாம். இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். பாய். Thank you.